என் அன்பு குழந்தையே, கடந்த காலமும் நடந்து முடிந்த விஷயங்களும் கடந்து போனதாகவே இருக்கட்டும். இனி நடக்கப் போகும் வேலையை மட்டும் பார். நேர்மறை எண்ணத்தோடு தினமும் நடப்பதையெல்லாம் நல்லதே என்று மனதில் நினைத்துக் கொண்டு உன்னுடைய வாழ்க்கையை வாழ ஆரம்பித்து விட்டால் நிச்சயம் எல்லா விஷயங்களுமே நீ எதிர்பார்த்தபடி நிகழும் என்பதில் எந்த சந்தேகமும் உனக்கு வேண்டாம் என்றல்லமே. உன்னை பெற்ற போது உன்னுடைய தாய் அழுதிருக்கலாம். ஆனால் ஒருபோதும் உன்னை பெற்று விட்டோமே என்று உன்னுடைய செயல்களை நினைத்து அழக்கூடாது. அந்த அளவிற்கு நீ திறமையும் சாதனைகளையும் படைக்கக்கூடிய வல்லமை பெற்ற பிள்ளையாக இருக்க வேண்டும் என்றல்லமே. ஏனென்றால் எல்லா ஆற்றல்களையும் நான் உனக்குள் கொடுத்துதான் வைத்திருக்கின்றேன். எல்லாவற்றையும் உன்னால் சாதிக்க முடியும் என்று நீ நம்பினால் உனக்கு துணையாக உன்னுடைய பெருமாள் நான் இருந்து நீ நினைத்ததற்கும் அதிகமாகவே உன்னுடைய வாழ்க்கையை உயர்த்தி காட்டுவேன். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய கண்ணீரை துடைக்கத்தான் நான் வந்திருக்கிறேன். நீ எதற்கும் கவலைப்படாதே. பெருமாளே என்று என்னுடைய நாமத்தை நீ உச்சரித்துக் கொண்டிருந்தாலே உனக்கான நல்லது அனைத்துமே நடக்கும். எது வந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்கின்ற நம்பிக்கைதான் எனக்கு மிகவும் பிடித்திருக்கின்றது. நிச்சயம் இதே நம்பிக்கையில் நீ இருந்தால் உன்னுடைய வாழ்க்கையில் பல வெற்றிகளை நீ கண்டு விடுவாய் என்றல்லமே. கூடிய விரைவில் உனக்காக நீ எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் தானாகவே உன்னிடம் வந்து சேரத்தான் போகின்றது. கவலைப்படாமல் என் மீது நம்பிக்கை வைத்து காத்திரு. உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுப்பேன். உன்னுடைய குடும்பமும் நீயும் சந்தோஷமாக வாழப் போகிறீர்கள். தேவையில்லாமல் வீணாக மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாமல் அமைதியாக நம்பிக்கையோடு இரு. மதிகொண்டு முயற்சி செய்தால் விதி என்று எதுவுமே இல்லை என்று சொல்லும் அளவிற்கு உனக்கான முயற்சிகளை உன்னுடைய அறிவால் நீ செய்து கொண்டே இருந்தால் நிச்சயம் மிகப்பெரிய அளவில் உனக்கான சந்தோஷங்கள் நடந்து முடியும். இந்த உலகம் எவ்வளவு பெரியதோ அவ்வளவு பெரியதாய் உன்னுடைய இதயத்தையும் விரிவானதாக எல்லோருக்கும் கொடுக்கும் அன்பை போல உன்னுடைய மனதை நீ வைத்துக்கொள். மற்றவர்களுடைய பாராட்டிற்கும் மற்றவர்களுடைய குறைகளுக்கும் நீ செவிசாய்க்க தொடங்கிவிட்டால் மகத்தான காரியம் என்று எதையுமே உன்னால் செய்ய முடியாது என்றல்லமே. ஏனென்றால் நீ நல்லது செய்தாலும் சரி கெட்டது செய்தாலும் சரி உன்னை பாராட்டவோ குறை சொல்லவோ எப்பொழுதுமே 4 பேர் இருந்து கொண்டேதான் இருப்பார்கள். விமர்சனங்களை காதில் வாங்கிக் கொள்ளாமல் உனக்கான வேலையை மட்டும் நீ செய்தால் நிச்சயம் நீ வெற்றி பெற்று சந்தோஷமான வாழ்க்கையை சாதனையாளனாக வாழலாம். 1000 முறை நீ தோற்க நேர்ந்தாலுமே கூட உன்னுடைய லட்சியத்தை மட்டும் ஒருபோதும் கைவிடாதே. ஏற்கனவே நடந்து முடிந்ததை நினைத்து வருத்தப்படாதே என்றல்லமே. எல்லையற்ற இன்பங்கள் நிறைந்த பெருமகிழ்ச்சியான எதிர்காலம் உன் கண் முன்னால் விரிந்து பறந்திருக்கின்றது. நம்பிக்கையோடு காத்திருந்தால் நாளையே உன்னுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்கும். நீ தனிமையில் இருக்கும் போது உன்னுடைய மனதில் என்ன மாதிரியான சிந்தனைகள் தோன்றுகின்றதோ அதுதான் உன்னுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கும் என்பதை உணர்ந்து கொண்டு எப்பொழுதும் நல்ல எண்ணங்களையே சிந்திக்க முயற்சி செய். உன்னுடைய கண்களின் ஓரத்தில் வடியும் கண்ணீரையும் நான் அறிவேன். உன்னுடைய மனதினுள் இருக்கும் சொல்ல முடியாத ஏக்கத்தையும் நான் அறிவேன். உன்னுடைய கண்ணீரை துடைக்கத்தானே நான் வந்திருக்கின்றேன். நிச்சயம் உனக்கு துணையாக இருந்து உன்னுடைய எதிர்பார்ப்புகளையும் ஆசைகளையும் விருப்பங்களையும் நிறைவேற்றிக் கொடுப்பேன். அதே போல உன்னுடைய மனதில் இருக்கும் கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் கவலைகளையும் கூட சரி செய்து விடுவேன் என்றல்லமே. உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் சுமைகளை நினைத்து நீ துவண்டு போகாதே. சுமைகள் எல்லாம் தீரும் காலம் வந்து விட்டது. கொஞ்சம் பொறுமையாக காத்திரு செல்லமே. இதுவரையிலும் உன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவோ கஷ்டப்பட்டு எத்தனையோ சோதனைகளை கடந்து வேதனைகளை அனுபவித்து கடந்து வந்திருக்கின்றாய். இனியும் ஏன் கவலைப்படுகின்றாய்? எல்லாம் முடிந்துவிட்டது. நீ உன்னுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்கும் நல்ல காலம் வரப்போகின்றது. எவ்வளவு பிரச்சனையாக இருந்தாலும் உன்னுடைய பெருமாள் நான் இருக்கின்றேன், நான் உன்னை காப்பாற்றுவேன் என்ற நம்பிக்கையோடு கடந்து சென்றால் உன்னுடைய நம்பிக்கையே உன்னை காப்பாற்றும். நீ செய்த நற்பலன்களுக்கெல்லாம் என்ன புண்ணியமோ அதை அளவுக்கு அதிகமாகவே நான் உனக்கு தரத்தான் போகின்றேன். நீ எதற்கும் வருந்தாதே. எந்த கர்மாவும் எந்த நோய் நொடியும் உன்னை அண்டாமல் உன்னுடைய பெருமாள் நான் உனக்கு பாதுகாப்பு கவசமாக இருக்கப் போகின்றேன். உன்னுடைய மனதிற்குள் குழப்பங்கள் தோன்றும் போதெல்லாம் ஒரு நிமிடம் மௌனமாக என்னை நினைத்துக்கொள். குழப்பத்திற்கான தீர்வை உடனே உன்னுடைய மனதிற்குள் நான் காட்டுவேன் என்றல்லமே.
நீ எதையெதையோ நினைத்து மனதிற்குள் வேதனைப்பட்டுக் கொண்டிருப்பது எனக்கு தெரிந்ததால் தான் உன்னுடைய வேதனைகளை தீர்த்து வைத்து உனக்கு பெருமகிழ்ச்சியை கொடுக்க இப்போது நான் வந்திருக்கின்றேன். நீயும் உன்னுடைய குடும்பமும் நல்ல ஆரோக்கியம் பெற்று உன்னுடைய பிள்ளைகளை எல்லாம் நற்கல்வி கற்று உன்னுடைய குடும்பமே சந்தோஷமாக வாழ்வதற்கு நான் உனக்கு துணையாய் இருக்கப் போகின்றேன். நீ நம்பிக்கையோடு இரு, அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய இப்போதைய வாழ்க்கை மாசு நிறைந்து துன்பத்தில் கலங்கி இருக்கலாம். ஆனால் கலங்கியது காரணம் இல்லாமல் இல்லை. மாசுபட்ட தண்ணீரை கலக்கி வைத்தால்தான் அதற்கான சுத்தம் மேலோங்கி வரும். நீ இப்போது கொண்டுள்ள சூழ்நிலைகளும் அப்படித்தான். இப்போது உன்னுடைய காலத்தையும் நேரத்தையும் மோசமானது என்று எடுத்துக்கொள்ளாதே. எனக்கு நேரம் சரியில்லை, எனக்கான காலம் இன்னும் கைகூடி வரவில்லை என்று கூறுவதை இன்றோடு நிறுத்திவிடு. உண்மையில் இப்போது அனுபவம் என்கின்ற முத்தை கடலுக்குள் சென்று நீ எடுத்து வரும் காலம் இது. சிற்பிக்களை தேடிக்கொண்டிருக்கின்றாய், நீ விரைவில் முத்துக்களை எடுப்பாய். இது என்னுடைய சத்திய வாக்கு. முத்தெடுக்கும் நேரம் மூழ்கிவிடவும் மாட்டாய். உன்னை பத்திரமாக கரை சேர்க்க உன் அப்பா நான் உன்னுடன் இருக்கின்றேன். முடியாது, என்னால் இது முடியாது, இதன் பிறகு என் வாழ்வில் எந்த நல்ல நிகழ்வும் நடக்காது என்று நீ மனதில் நினைத்துக் கொண்டிருப்பதால் தான் இவ்வளவு காலங்கள் கடந்து போயின. இன்று அதனை உடைத்து என்னால் முடியும், என்னால் அனைத்தையும் செய்ய முடியும் என்று நம்பிக்கையோடு எழுந்து நில். உன்னுடைய அப்பா எல்லாவற்றையும் செய்து கொடுக்க தயாராக இருக்கிறார் என்பதை புரிந்து கொள். உன்னை அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் மீட்டெடுத்து கோபுர உச்சியில் அமர வைக்க உன்னுடைய அப்பா நான் முயற்சித்துக் கொண்டிருக்கிறேன். உன்னுடைய அப்பாவின் இந்த வார்த்தைகளை உனக்கான இரத்த ஓட்டமாக உன்னுள் எடுத்துக்கொள். இது என்னுடைய நாவில் தோன்றும் சொற்களின் பேரருளை நீ பெறுவாய். என் வார்த்தைகள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் பலிக்கும் காலம் நெருங்கிவிட்டது. பிரச்சனைகள் எல்லாம் சரியாகிவிடும். உனக்கான எல்லாமும் உனக்கு கிடைத்துவிடும். எனவே எதற்கும் அஞ்சாதே. உன்னோடும் உன்னுடைய குடும்பத்தோடும் நான் இருக்கின்றேன். உன்னை சுற்றி உள்ளவர்கள் உன்னை காயப்படுத்தும் போது என் அப்பா அந்த காயத்தை குணப்படுத்துவார் என்றும், உன்னை சுற்றி உள்ளவர்கள் உன்னை அவமானப்படுத்தும் போது என்னுடைய அப்பா அவர்கள் முன்னால் என்னை பெரிதாக்குவார் என்றும், தலை நிமிர்ந்து வாழ வைப்பார் என்றும், உன்னை சுற்றி உள்ளவர்கள் உன்னை மதிப்பிட்டு பார்க்கும் போது என் அப்பா அவர்கள் முன் நியாயப்படுத்துவார் என்றும் மனதில் உறுதியான நம்பிக்கையை வளர்த்து கொண்டு அமைதியாக இரு. உன்னுடைய அமைதிக்கும் பொறுமைக்கும் நிச்சயமாக கைமேல் பலன்களை பெறத்தான் போகின்றாய். காலம் கனிந்து விட்டது கண்மணி. உன்னுடைய பொறுமைக்கும் காத்திருப்பிற்கும் சரியான காலம் கனிந்து விட்டது. இனி உன் வாழ்க்கையில் மங்களகரமான நிகழ்வுகள் நிச்சயம் நடக்கும். இன்று முதல் ஒவ்வொரு நாளும் சந்தோஷமான நிகழ்வுகளை எதிர்பார்த்து காத்து கொண்டிரு. இனி நடக்கும் எல்லா நிகழ்வுகளும் உனக்கு மன நிம்மதியை நிச்சயமாக கொடுக்கும். நீ சகல சௌபாக்கியங்களையும் பெற்று சந்தோஷமாகவே வாழ்வாய். இது என்னுடைய சத்திய வாக்கு.